நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல தினமும் முறைப்படி சாமி கும்பிடாதவர்களையும் சாஸ்திரங்கள் படி சொன்ன விஷயங்களை கடைபிடிக்காதவர்களையும் இறைவன் தண்டிப்பாரா அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். ஒரு சில வழிபாடு முறைகளை நம்மளுடைய பெரியவர்கள் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. தினமும் 2 வேளை நம்ம சாமி கும்பிடணும். வீடு துடைக்கிறதா இருக்கலாம், விளக்கு ஏற்றதா இருக்கலாம். முக்கியமாக பெண்கள் பின்பற்றணும்னு ஒரு சில விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. முகம் நிறைய மஞ்சள் பூசுறது, கை நிறைய கண்ணாடி வளையல்கள் போடுறது, தலை நிறைய பூ வச்சுக்கிறணும், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா இத சமூக வலைதளங்கள்ல ஒரு சிலர் தவறான பாதையில மக்களை திசை திருப்புறதுக்காக தவறான வழியில இத சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றினீங்கன்னா தான் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, உங்களுடைய குடும்பத்துல கஷ்டம் வரும், நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நிறைய தவறான விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குடும்ப சூழ்நிலை இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயங்களை பின்பற்ற முடியாது. கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க கண்ணாடி வளையல் போட்டிருக்கீங்களா, முகம் நிறைய மஞ்சள் பூசி இருக்கீங்களா, தலை நிறைய பூ வச்சிருக்கீங்களா, எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறீங்க, எத்தனை தடவை வீடை நீங்க தொடச்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் இறைவன் பார்க்க மாட்டாரு. இறைவன் பார்ப்பது எல்லாமே உங்களுடைய மனதை தான். நீங்க எந்த அளவுக்கு உண்மையான மனதோடு இருக்கீங்க அப்படிங்கறத தான் இறைவன் பார்ப்பாரு. மற்றபடி நமக்கு சொல்லி வைத்த விஷயங்கள் அனைத்துமே நம்மளுடைய வீடும் நம்மளுடைய உடம்பும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் இந்த வழிமுறைகளை நமக்கு சொல்லி வச்சாங்களே தவிர இறை வழிபாடிற்கு, அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தா தான் இறைவன் அருள் புரிவார் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இறைவன் ஆசீர்வாதம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனதுல எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கறத தான் பாப்பாரு. இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் கடைபிடிச்சிட்டு, அதாவது எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தணும், சாமிக்கு எப்படி பூஜை பண்ணணும், எத்தனை தடவை வீடு துடைக்கணும், எத்தனை கண்ணாடி வளையல்கள் அணியணும், இப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு மனது நிறைய தீய எண்ணத்தோடு இருந்தா இறைவனுடைய அருளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொருவருடைய குடும்ப சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களுடைய உடம்பு நிலை எப்படி இருக்கு, உடல்நல குறைவு ஏற்பட்டவங்களா இருக்கலாம், அல்லது அவங்க குடும்பத்துல வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களாக இருக்கலாம். எல்லாராலையுமே இந்த விஷயங்களை தினமும் கடைபிடிக்க முடியாது. அதனால நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல போட்டு உங்களுடைய மனசை குழப்பிக்காம நல்ல எண்ணங்களோடு நீங்க வாழ பழகுங்க. இறைவன் எதிர்பார்க்கிறது நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை மட்டும்தான் அவர் ஆசீர்வாதம் பண்ணணும்னு தேர்ந்தெடுப்பாரு. அதனால இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல எண்ணங்களோடு வாழ பழகுங்க. இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நம சிவாய.